எனக்கு உரியவன், ஆமா. இறைவன் எனக்கு உரியவன். இப்ப குழந்தைங்க கிட்ட எல்லாம் அம்மாக்கள் வந்து நீ சாப்பிடல இந்த சாப்பாட்டை பாரு நான் அந்த இதை அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொசசிவ்னஸை கிரியேட் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி எனக்கு என்னான் என்னறையன் எனக்கு உரிய சிவன், ஆமா. நீ எழுந்து வரலன்னு அவன் எனக்கு அப்படின்னு யார் எல்லாருக்குமானவன் தான்னாலும் மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா, எல்லோருக்கும் கடவுள் சொந்தம், ஒவ்வொருவனுக்கும் கடவுள் முழுக்க முழுக்க சொந்தம். நாட் ஒன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அதை தான் மாணிக்கவாசகர் காட்டார். வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியா. அந்த வன்னெஞ்சம்னா கல் நெஞ்சம் தான். கல் நெஞ்சமா அந்த அதுதான் அறியாமைங்கிறது. அறியாமைங்கிறது என்னன்னா, கடவுள் பெயரை கேட்டு உருகலைன்னா அது கல் நெஞ்சம், அது அறியாமை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அந்த சப்ஜெக்ட் உனக்கு தெரியல, இது புரியலங்கிறது அல்ல அறியாமை. கடவுள் பெயரை கேட்டு உனக்கு சின்ன ஒரு அசைவு கூட ஏற்படலை, ஒரு உருக்கம் ஏற்படலைன்னா அதுதான் அறியாமை. முருகான சொன்னா நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து பாறை இலகி பசுவெண்ணை ஆக வேண்டும். அப்படி ஆகணும். ஆகலையே என்னே துயிலின் பரிசு. என்ன இந்த தூக்கத்தினுடைய தன்மை, பரிசுனா தன்மை புரியவே இல்லையே, இது எப்படி இருப்ப, அதுவும் நீயா அப்படியா? அப்படி சிவன்ற பேர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால உருகக்கூடிய நீ விதம் விதமா அவன் பேரை சொல்றோம், அது தனித்தனியா சொல்றோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் சொல்ல மட்டும் கிடையாது, விதம் விதமா பேசுறோம். அப்படி ஒரு அது என்ன அந்த தூக்கம், இந்த தூக்கன்றது தான் என்ன, இந்த தூக்கத்தினுடைய தன்மை தான் என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படி நமக்கு இதுல பலவிதமான சிந்தனைகளை தருவதற்கு நம்முடைய மாணிக்கவாசக பெருந்தகை நிறைய இந்த சொல்லாடல்கள், நீங்க சொன்ன மாதிரி இரும் சீர், தீ சேர் மெழுகு, இதெல்லாம் வந்து அபூர்வமான சொல் ஒரு பக்கம், சொற்றொடர்கள் ஒரு பக்கம், அப்படியே இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய உருக்கம் ஒரு பக்கம். என் நண்பர்களுக்கு சொல்வேன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா தயவு செய்து திருவாசகம் படிக்காதீங்க. என்ன ஒரு வேலையும் செய்ய முடியாது,